இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்க போற படம் ஆர்யா கிருஷ்ணா நடிச்சு வெளிவந்திருக்கும் எச்சன். தூத்துக்குடியில லோக்கல் ரவுடியான ஜில்லாவின் அடியாளை கொன்றுவிட்டு சென்னைக்கு தப்பி வந்து திருநெல்வேலிக்கேணியில் ஒரு மேன்ஷன்ல தங்குகிறார் ஆர்யா. இங்கிருந்து வெளிநாடு தப்பிச் செல்ல வேண்டும் என்பதே இவரோட திட்டம். அதே வேளையில பழனியில சொந்த தொழிலை பார்க்க விரும்பாத கிருஷ்ணா சினிமாவில பெரிய ஹீரோவாக வேண்டும் என்ற ஆசையில தனது காதலி சுவாதியின் உதவியோடு சென்னைக்கு வந்து ஆர்யா தங்கியிருக்கும் மேன்ஷனுக்கு அருகிலேயே தங்குகிறார். ஆர்யா வெளிநாடு செல்வதற்கு நிறைய பணம் தேவைப்படுவதால் என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ஆர்யாவை தூத்துக்குடியில் ஒரு கொலை விஷயமாக பார்க்க வந்த தம்பிராமையா அவரை சென்னையில் பார்த்ததும் தன்னுடைய வேலைக்காக வந்திருக்கிறார் என்று நினைத்து அவரிடம் நாயகி தீபா சந்நிதியை கொலை செய்தால் நிறைய பணம் தருவதாக கூறுகிறார். ஆர்யாவுக்கும் பணம் தேவைப்படுவதால் தம்பி ராமையா சொன்ன வேலையை செய்ய முடிவெடுக்கிறார். அதன்படி தீபா சந்நிதியை கொலை செய்ய திட்டம் போடுகிறார். இதற்கிடையில் சென்னையில் ஹீரோ வாய்ப்பு தேடி அலையும் கிருஷ்ணாவுக்கு அஜித் படத்தில் அவருக்கு தம்பியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இவருடைய பணிகளை ஒரே நாளில் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது இவர்கள் தங்கி இருக்கும் மேன்ஷனுக்கு அருகில நிற்கும் வேறு வேறு கார்கள்ல இருவரும் மாறி மாறி ஏறி சென்று விடுகிறார்கள். அதாவது ஷூட்டிங்கு செல்ல வேண்டிய கிருஷ்ணா தீபா சந்நிதியை கொலை செய்ய வேண்டிய இடத்துக்கு சென்று விடுகிறார். கொலை செய்ய வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய ஆர்யா ஷூட்டிங்கு சென்று விடுகிறார். இறுதியில் ஆர்யா தீபா சந்நிதியை கொலை செய்தாரா, கிருஷ்ணா பெரிய நடிகர் ஆனாரா என்பதை நகைச்சுவையுடன் சொல்ல வந்திருக்கிறார் இயக்குனர். எல்லா படங்களிலும் நாயகியுடன் டூயட் மற்றும் ரொமான்ஸ் செய்து வந்த ஆர்யாவை இந்த படத்தில் இயக்குனர் தனிமையிலே சுற்றவிட்டிருக்கிறார். இருப்பினும் இயல்பான நடிப்பை யதார்த்தமாக பதிவு செய்திருக்கிறார். காதலிக்குடைய அறிய முடியாத இளைஞனாக படிச்சிருக்கிறார். கிருஷ்ணா துருதுருவென நடிப்பில் அனைவரையும் கவர்கிறார். சுவாதியின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி போகும் இளைஞனாக நடிப்பில் அழுத்தம் பதிகிறார். செய்யாத குற்றத்துக்கு இவர் மாட்டி தவிக்கும் காட்சிகள் நகைச்சுவையாக இருக்கிறது. தீபா சந்நிதி ஆடையில் கவர்ச்சியை காட்டாமல் முக கவர்ச்சியில் ரசிகர்களை கவர்கிறார். சுவாதியும் தனது துருதுரு நடிப்பால் அனைவரையும் ஈர்க்கிறார். பேச்சில் ஆண்மை தன்மையும் அழகில் இளைஞர்களை கவரும்படியான அழகு பதுமையாகவும் காட்சியளிக்கிறார். இவர் வரும் காட்சிகள் எல்லாம் ரசிக்கும்படி இருக்கிறது. இவருக்கான வசனங்களும் ரசிக்கும்படி இருக்கிறது. தீபா சந்நிதியை கொலை செய்யும் பொறுப்பு ஏற்று வரும் தம்பி ராமையா அதை சரிவர முடிக்க முடியாமல் திணறும் காட்சிகள் எல்லாம் கலகலப்பு. ஓகே மகேந்திரன் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் மனதில் பதிகிறார். மாஸ் படங்களின் இயக்குனர் என்று பெயர் எடுத்த விஷ்ணுவர்தன் புது முயற்சியாக இந்த படத்தை முழுநீள காமெடி படமாக எடுக்க முடிவு செய்து எடுத்திருக்கிறார். அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்துல கற்பனைக்கு இடம் கொடுக்காமல் மிகவும் நேர்த்தியாக இயக்கியிருக்கிறார். நாயகர்களுக்கு இணையாக நாயகிகளும் முக்கியத்துவம் கொடுத்து அழகான காட்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். யுவன் இசையில பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். பின்னணி இசையும் மிரட்டியிருக்கிறது. ராம்ஜியின் ஒளிப்பதிவு ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது. இரு கதாபாத்திரங்களை வேறுபடுத்தி காட்டும் வகையில ஒளி அமைப்புல மாறுபாடுகள் செய்து ஒளிப்பதிவு செய்திருப்பது சிறப்பு. மொத்தத்துல எச்சன் ஏமாற்றவில்லை. மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.